அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும். தொழுகை சம்பந்தமாக ஒரு 12 மணிக்கு வெளியே போகிறோம், லொஹருக்கு டைம் ஆகுது. நம்ம ரிட்டர்ன் ரொம்ப அசர் வக்து ஆயிடுது. அப்போ லொஹர் அசர் நம்ம வீட்டில் வந்து ஜம்ப் பண்ணிக்கலாமா? இல்லை வெளியூரில் அந்த சட்டத்துக்கு இல்லை, உள்ளூர்லேயே ஒரு 10-15 கிலோமீட்டர்லேயே போகிறோம். சந்தர்ப்பம் கிடைக்கல தொழுகும் போது, அப்படியும் நம்ம லொஹர் போயிடுது. அசர் வக்து தான் வீட்டுக்கு வர்றோம். அப்போ அசருக்கு சேர்த்து நம்ம லொஹர் தொழுவலாமா, ஜம்ப் பண்ணி தொழுவலாமா? அப்படின்ட்டு நம்ம வெளியே போகும்போதே அசரையும் சேர்த்து அங்கே லொஹரில் ஜம்ப் பண்ணலாமா? இது மகரிப்புக்கும் இஷாவுக்கும் எப்படி? அதனுடைய விளக்கம் தேவை இன்ஷா அல்லாஹ். சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, உள்ளூருக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் வந்து லுகர் தொழுகை அசர் தொழுகை ஜம்மு பண்ணி தொழலாமா? மகரிபை இஷாவை நம்ம சேர்த்து தொழலாமா? அல்லது பிற்படுத்தி அசரோட லுகரை சேர்த்து இஷாவோட லுகரை சேர்த்து தொழலாமான்னு கேட்குறாங்க. உள்ளூரில் இருக்கும்போது தொழுகையை சேர்த்து தொழுவது என்பது செய்யாது கூட. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனை தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். நம்ம சர்வசாதாரணமாக வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் நம்முடைய விஷயத்துக்காண்டி நாம் தொழுகையை சேர்த்து தொழுதோம்னு சொன்னோம்னா அது நம்மளை நரகத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சணும், சேர்த்துடும். ஏன்னா குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், வகுமூர் அஹ்லக பிஸ்ஸலா, நபி அவங்க குடும்பத்திற்கு தொழுகையை கொண்டு ஏவுவீராக, வஸ்தபிர் அலைஹா, நீரும் தொழுகையில் உறுதியாக இருப்பீராக, லா நஸ்அலுக ரிஸ்கா, உம்மிடம் நாம் ரிஸ்கை உணவை கேட்கவில்லை, நஹ்னு நர்சுகுக், நாம் தான் உமக்கு உணவளிக்கிறோம். அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க்கு தர்றாங்க போது நான் வியாபாரத்துக்கு போகிறேன், தொழிலுக்கு போகிறேன், உள்ளூர் தராமல் ரவுண்ட் அடிக்கணும் என்பதற்காக தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது தான் சரியான. லுகர்னா லுகர் நேரத்தில் தொழணும், அசர்னா அசர் நேரத்தில் தொழணும். உள்ளூரில் இருக்கும்போது 2 காரணங்களுக்காண்டி மார்க்கம் என்ன செய்யுது, சேர்த்துறதான் சொல்லுது. எப்போ மழை கடுமையான மழை காலமாக இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க, நாம் என்ன செஞ்சுக்கலாம், லுகர் தொழுவிட்டு அசரை தொழுவிட்டு எங்கே போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். மழை காலத்தில் உள்ளூரில் இருக்கும்போது ஒரு லுகருக்கு பாங்க சொல்லிட்டோம்னா எக்காம சொல்லி லுகரை தொழுவிட்டு கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, அசரை எக்காம சொல்லி லுகர் டயத்துலேயே அசரை தொழுவிட்டு என்ன செஞ்சுக்கலாம், வீட்டுக்கு போய்க்கலாம். அதுபோல் மகரிப்பில் மழை பெய்யுன்னு வச்சுக்கிடுங்க, மகரிப் தொழுதுட்டு அதோட எக்காம சொல்லி தொழுதுக்கலாம். இஷா அது பள்ளியில் ஜமாத்தா தொழுகிறது தான். வீட்டில் தொழக்கூடியவன் எட்டு தான் தொழணும், வக்துக்கு தான் என்ன செஞ்சாகணும், தொழுத வேண்டும். அதே போன்று யுத்த காலங்கள், போர்க்காலங்கள் இருக்கு பாருங்க, போர்க்காலங்கள் அல்லது எதிரிகளால் தாக்குதல் நடந்து விடுமோ அப்படின்னு பயமான காலகட்டங்களில் என்ன செஞ்சுக்கலாம், பள்ளியில் வந்து லுகர் தொழுவிட்டு அசரை ஜம்மு பண்ணிவிட்டு சுருக்கி தொழக்கூடாது, சேர்த்து தொழுவிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம். மகரிப்போட இஷாவினை செஞ்சுக்கலாம், சேர்த்து தொழுதுக்கலாம். அப்போ மழை மற்றும் போர் சூழல்கள் அல்லது கலவர சூழல்களில் வந்து ஆண்களுக்கு வந்து பள்ளியாசலில் சேர்த்து தொழக்கூடிய அந்த சலுகை இஸ்லாம் வழங்குது. இது அல்லாமல் உள்ளூர் இருக்குமே என்ன செய்யக்கூடாது, சேர்த்து தொழக்கூடாது. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பயமோ மழையோ இல்லாமல் லுகரோடு அசரை சேர்த்து தொழுதிருக்கிறார்கள், மகரிபோடு இஷாவை சேர்த்து தொழுதிருக்க ஒரே ஒரு தடவை. அப்போ நாம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் நாம் அப்படி தொழுதா என்ன கிடையாது, அல்லாட்ட அது குற்றம் பிடிக்கப்படாது. நாம் வந்து நம்முடைய வழக்கமாக அதை ஆக்கிறோம்னு சொன்னால் தொழுகை என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. என்று சொன்னால் எந்த ஒரு வணக்கத்தையும் அதனுடைய நேரத்தை மாற்றி தொழுதாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. லுகர் நேரம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் பாட்டுக்கு அழகாக ஒழு செஞ்சு கிப்லா முன்னோக்கி லுகர் முன் சுன்னத்து ஃபர்து பின் சுன்னத்து எல்லாம் தொழுதால் தொழுகை என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. லுகர் வக்து வந்த பிறகு தான் லுகரை தொழணும், அசர் வக்து வந்த பிறகு தான் அசர் தொழணும். அப்போ உள்ளூரில் இருக்கும்போது அந்தந்த வக்தில் தான் நம்ம வந்து தொழ வேண்டும் என்று கட்டாயமாக்கி இருக்கும் பொழுது மார்க்கம் அனுமதித்த காரணம் ஒன்று பயம், இன்னொன்று மழை. இந்த 2 காரணங்களை தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, வளமையாக தொழுகையை நாம் சேர்த்து லுகரை கொண்டு போய் அசரில் தொழுதா, அசரை கொண்டு போய் லுகரில் தொழுதோம்னா அது அந்த தொழுகை என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளப்படாது. என்றைக்காவது ஒரு தடவை நாம் அந்த நபிகள் நாயகம் செஞ்சாங்கிற அடிப்படையில் ஒரு தடவை செஞ்சிட்டோம் வச்சுக்கிடுங்க, அது ஒரு தடவை வாழ்நாளில் ஒரு தடவை 2 தடவை செஞ்சுக்கலாமே தவிர அதை வளமையாக்குவதற்கு மார்க்கத்தினுடைய ஆதாரம் கிடையாது. அப்படி வளமையாக்கினால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நாம் மாற வேண்டுமே தவிர நமக்காக மார்க்கத்தை திருப்ப நாம் என்ன செய்யக்கூடாது, முயற்சி பண்ணக்கூடாது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.